ஓம் சாந்தி 23/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சாட் வையுங்கள். அப்போதுதான் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமா அல்லது பின்தங்கிவிட்டோமா என்பது தெரிய வரும். தேக அபிமானம் பின்னால் தள்ளுகிறது, ஆத்ம அபிமானி உணர்வு முன்னால் கொண்டு செல்கிறது. கேள்வி: சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாவிற்கும் மற்றும் தாமதமாக வரக்கூடிய ஆத்மாவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் தாமதமாக வரக்கூடிய ஆத்மாக்கள், இதற்கிடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அழகான பதில் பாபா கொடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சுகத்திற்கான விருப்பம் வைப்பார்கள். ஏனெனில் சத்தியுகத்தில் ஆதி சனாதன தர்மம் மிகுந்த சுகத்தை கொடுக்கக்கூடியதாகும். தாமதமாக வரக்கூடிய ஆத்மா சுகத்தை கேட்கவே மாட்டார்கள். அவர்கள் அமைதி அமைதி என்று கேட்பார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. பாபா எப்போதும் சொல்கிறார், சாட் வைத்தீர்கள் என்றால் நாம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னடைந்து கொண்டிருக்கிறோமா என்பது தெரிய வரும். அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில் இருக்கிறது. மேலே கீழே சென்று கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள் போக போக சோர்ந்து விடுகிறார்கள். பாபா, இப்படியாகிறது, நினைவு மறந்து போகிறது என பிறகு புலம்புகிறார்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் பின்னால் நின்று விடுகிறார்கள். ஏதேனும் பாவம் செய்கிறார்கள். பாபா சொல்கிறார், மனிதர்களை துர்கதிக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு ஈஸ்வரன் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். இந்த ஸ்லோகன் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆக குழந்தைகளாகிய நீங்கள் சுபமான வார்த்தைகளை சொல்கிறீர்கள். தந்தையின் மகிமையை செய்கிறீர்கள். அவர் அனைவருடைய தந்தையாவார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். குழந்தைகளுக்கு பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். அதிகாலை ஊர்வலம் செல்லுங்கள். சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை எங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கிறார். இப்போது நரகத்தின் முடிவு வரப்போகிறது என்று சொல்லுங்கள். புரிய வைப்பதில் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகாய விமானத்தில் இருந்து துண்டு பிரசுரங்களை, அதாவது நோட்டீஸ்களை கீழே போடலாம். நாம் ஒரே ஒரு தந்தையை மகிமை செய்கிறோம். அவர்தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாவார். தந்தையை போன்று இனிமையானவர் வேறு யாரும் இருக்க முடியாது. கல்பத்திற்கு பிறகு உங்களுக்கு இனிமையான பாபா கிடைக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட பாபாவை ஏன் மறந்து விடுகிறீர்கள் என்பது தெரிவதில்லை. பாபா சொர்க்கத்தை படைப்பவர். ஆக நீங்களும் கண்டிப்பாக சொர்க்கத்தில் எஜமானர் ஆகின்றீர்கள். ஆனால் துரு நீங்குவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பதற்கு அப்படி என்ன காரணம் இருக்கிறது? காரணத்தை சொல்லுங்கள். தந்தையை நினைவு செய்ய கடினமாக இருக்கிறதா என்ன? நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சரீர நிர்வாகத்திற்காக கண்டிப்பாக கர்மங்களை செய்யுங்கள். ஆனால் அதிகமாக சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதற்காக ஞான யோகத்தை விட்டுக்கிட்டு வருமானத்தை ஏற்படுத்தணும், அதிக பணம் சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம்.
தந்தையை மறந்து போகும் அளவிற்கு தொழில் பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. இரண்டாவது, அநேக மனிதர்களின் வழியை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். ஒரு தந்தையின் மகிமையை பாட வேண்டும். ஒரு தந்தையைத்தான் அன்பு செய்ய வேண்டும். மற்ற அனைவரிடமிருந்தும் மோகத்தை நீக்க வேண்டும். வரதானம்: எல்லையற்ற வைராகிய விருத்தி மூலம் பழைய சமஸ்காரங்களின் யுத்தத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் பழைய சமஸ்காரங்களினுடைய யுத்தத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: பழைய சமஸ்காரங்களின் காரணத்தினால் சேவையில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் தடைகள் வருகிறது. சமஸ்காரம்தான் விதவிதமான ரூபத்தில் தன் பக்கம் இருக்கிறது. எங்கு ஏதாவது ஈர்ப்பு இருக்கிறதோ அங்கு வைராகியம் இருக்கவே முடியாது. எங்கு ஏதாவது ஈர்ப்பு இருக்கிறதோ அங்கு வைராகியம் என்பது இருக்கவே முடியாது. துளி அளவும் கூட சமஸ்காரம் மறைந்திருந்ததென்றால் தகுந்த நேரத்தில் அது வம்சம் என்ற ரூபத்தை எடுத்துவிடும். அந்த அம்சம் வம்சமாக மாறிவிடும். சின்ன பழைய சமஸ்காரம் எங்கேயாவது மறைந்திருந்தாலும் கூட தகுந்த நேரத்தில் அது ஒரு வம்சமாக ஆகிவிடும், வசப்படுத்திவிடும். ஆகவே ஞானம் நிறைந்தவராகி எல்லையற்ற வைராகிய விருத்தியுடன் பழைய சமஸ்காரம், சம்பந்தம், பொருட்களின் யுத்தத்திலிருந்து விடுபடுங்கள். இவ்வளோ நல்ல அழகான வரதானத்தை பாபா கொடுத்துருக்கிறாரு. ஆகவே ஞானம் நிறைந்தவராகி நல்ல ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தான் எல்லையற்ற வைராகி உணர்வு வர ஆரம்பிக்குது. விருத்தியில் எல்லையற்ற வைராகி உணர்வு இருக்கும் பொழுது பழைய சமஸ்காரம், சம்பந்தம், பொருட்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுத்தம், அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அப்போது பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகன்: மாயையிடம் பயமற்றவர்களாக ஆகுங்கள் மற்றும் தங்களது சம்பந்தங்களில் பணிவானவர்களாக ஆகுங்கள். மாயையிடம் பயமற்றவராகவும் மற்றும் தங்களது சம்பந்தங்களில் பணிவானவர்களாகவும் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.